தங்கப்பத்திரத்தின் அறிமுகம். இந்திய ரிசர்வ் வங்கி 2023 முதல் 2024 வரை நிதியாண்டிற்கான தங்க பத்திர சீரீஸ் 3 சாவரின் கோல்ட் பாண்ட் டிசம்பர் 18 தேதி திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. புதிய தொடரின் வெளியீடு 2023ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை 10% அதிகமாக அதிகரித்து அதிக வட்டி விகித சூழலுக்கு மத்தியில் எதிர்பார்ப்புகளை மீறியதன் பின்னணியில் வந்துள்ளது. விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு முதலீட்டாளர்கள் இந்த தொடருக்கு போக வேண்டுமா அல்லது பிப்ரவரியில் திறக்கப்படும் அடுத்த ஒன்றுக்காக காத்திருக்க வேண்டுமா? எஸ்ஜிபி 2023 முதல் 2024 வரை சீரீஸ் 3 இன் பொது வெளியீடு டிசம்பர் 18 தேதி திறக்கப்பட்டு டிசம்பர் 22 தேதி முடிவடையும். என்ன சலுகை? சந்தா காலத்திற்கு முந்தைய வாரத்தின் கடைசி 3 வேலை நாட்களுக்கு இந்தியா புல்லியன் மற்றும் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் (IBJA) வெளியிட்ட 999 தூய்மையான தங்கத்தின் இறுதி விலையின் எளிய சராசரியின் அடிப்படையில் எஸ்ஜிபியின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆன்லைனில் சந்தா செலுத்தி டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் முதலீட்டாளர்களுக்கு எஸ்ஜிபி வெளியீட்டு விலை 1 கிராமுக்கு 50 ரூபாய் குறைவாக இருக்கும். அத்தகைய முதலீட்டாளர்களுக்கு தங்க பத்திரத்தின் வெளியீட்டு விலை 1 கிராம் தங்கத்திற்கு 6149 ரூபாயாக இருக்கும். ஒரு வருடம் முன்பு டிசம்பர் 2022 எஸ்ஜிபி திட்டம் 2022 முதல் 23 வரை தொடர் 3 வெளியீட்டு விலை மத்திய வங்கியால் 5409 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. எஸ்ஜிபி பதவிக்காலம் 8 ஆண்டுகள் ஆகும். 5ஆம் ஆண்டிற்கு பிறகு முன்கூட்டிய மீட்புக்கான விருப்பம் வட்டி செலுத்த வேண்டிய தேதியில் பயன்படுத்தப்படும். அவர்கள் ஆண்டுக்கு 2.5% வட்டியை வழங்குகிறார்கள். இது பத்திரத்தின் பெயரளவு மதிப்பில் அரையாண்டுக்கு செலுத்தப்படும். இந்த பத்திரங்களை ஒரு டிமாட் கணக்கில் வைத்திருக்கலாம். மீட்பின் போது முதலீட்டாளருக்கு அப்போது நிலவிய தங்கத்தின் விலை வழங்கப்படுகிறது. எஸ்ஜிபி பயனுள்ளதாக இருக்குமா? ஒரு தனிநபர் 8 ஆண்டுகள் முதிர்வு காலம் வரை முதலீட்டை வைத்திருக்க தயாராக இருந்தால் எஸ்ஜிபி தங்க பத்திரங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய சிறந்த வழியாகும். மேலும் எஸ்ஜிபி உத்தரவாதங்களால் ஆதரிக்கப்படுவதால் கடன் ஆபத்து இல்லை. ஒரு சொத்து வகுப்பாக ஆசெட் கிளாஸ் தங்கம் வருமானத்தை வழங்காததால் வட்டி செலுத்துதல் அதை இன்னும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குகிறது. வரவிருக்கும் எஸ்ஜிபி ஒரு கட்டாய முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது. தங்க நுகர்வில் இந்தியா உலகளாவிய தலைவராக இருப்பதால் இந்த பத்திரங்கள் முதலீட்டாளர்களுக்கு போர்ட்போலியோக்களை பன்முகப்படுத்தவும் தங்க விலைகளுடன் தொடர்புடைய மூலதன பாராட்டுகளிலிருந்து பயனடையவும் ஒரு தனித்துவமான வழியை வழங்குகின்றன. நிலையான மற்றும் அதிக வருவாயின் வரலாற்று சாதனை அவற்றை நீண்ட கால செல்வ உருவாக்கத்திற்கான ஒரு கவர்ச்சிகரமான தேர்வாக நிலைநிறுத்துகிறது. செலுத்தப்பட்ட வட்டிக்கு முதலீட்டாளர்களின் கைகளில் வரி விதிக்கப்பட்டாலும் முதிர்வு நேரத்தில் மூலதன மதிப்பீடு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. எஸ்ஜிபி 2ஆம் நிலை சந்தையில் செகண்டரி மார்க்கெட் வர்த்தகம் செய்யலாம். முதலீட்டாளர்கள் முதிர்ச்சிக்கு முன்னர் தங்கள் முதலீட்டிலிருந்து வெளியேற வேண்டியிருந்தால் பணப்புழக்கத்தை லிக்விடிட்டி வழங்குகிறது. வரம்பு: எஸ்ஜிபி 8 ஆண்டுகள் நீண்ட முதிர்வு காலத்தை கொண்டுள்ளன. முதலீட்டாளர்களின் கண்ணோட்டம் குறுகிய காலத்திற்கு இருந்தால் எஸ்ஜிபி சிறந்ததாக இருக்காது. இருப்பினும் முதலீட்டாளர்கள் முதலீட்டு தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். கூடுதலாக எஸ்ஜிபி தங்க பரிமாற்ற வர்த்தக நிதிகள் அல்லது தங்க பரஸ்பர நிதிகளைப் போல லிக்விடிட்டி இல்லை. நீங்கள் முதலீடு செய்ய வேண்டுமா? அமெரிக்க மத்திய வங்கி அமெரிக்க வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் குறித்து கவலை கொண்டுள்ளது. இது அமெரிக்காவில் பணவீக்கம் போன்ற நிலைமைகளுக்கு வழிவகுக்கும். அமெரிக்க மந்தநிலையின் தீவிரம் மற்றும் விகித குறைப்புகளின் நேரம் காரணமாக 2024ஆம் ஆண்டில் தங்க விலைகள் நிலையற்ற தன்மையை அனுபவிக்கக்கூடும். இருப்பினும் உயர்ந்த வட்டி விகிதங்கள் மற்றும் டாலர் காரணமாக வீழ்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். தங்க முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு தங்க விலைகளை பார்க்கக்கூடாது, ஏனெனில் அவர்கள் பணவீக்கத்தை முறியடிக்கும் வருவாயை உருவாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கி எஸ்ஜிபி 2023 முதல் 24 வரை தொடர் 4 அறிவித்துள்ளது. இது பிப்ரவரி 2024 வழங்கப்படும். எதிர்கால சிக்கல்களுக்காக காத்திருப்பது விலை திருத்தங்களுக்கு வழிவகுக்கும்.
ஆனால் எந்த உத்தரவாதமும் இல்லை. நிதி ஆலோசகர்கள் தங்கத்தில் ஒரு போர்ட்ஃபோலியோவின் 5 முதல் 10% வரை வைத்திருக்க பரிந்துரைக்கின்றனர், ஏனெனில் இது பொருளாதார நெருக்கடிகளின் போது ஒரு குஷனாக செயல்படுகிறது. 2023 முதல் 2024 வரை தொடர் 3 இன் கீழ் விண்ணப்பித்த ஏசிபிக்கள் டிசம்பர் 28 அன்று வழங்கப்படும்.